கிராமத்தில் இதை வந்து ஆமை வடைன்னு சொல்லுவாங்க, கடல வடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மசால் வடைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கிலோ வாங்கி ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அம்மியிலேயே அரைச்சி இன்றைக்கி செய்யலான்ட்டு மிக்சியில் ஆட்டுக்கல்லுலலாம் போட்டு ஆட்டல. நான் அம்மி தான் வச்சுருக்கேன். அம்மியில் போட்டு ஆட்ட போகிறேன். அம்மியிலேயே அரைச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு பருப்பு. இது கூட வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் 4-5 மிளகாய் போட்டுக்கலாம். இது குண்டு மிளகாயாக இருக்கிறதுனால நான் 5-6 போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதனால் நான் 5 போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. அம்மியிலே வச்சு அரைச்சி நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கையில் அரைச்சி பண்ணணும் அப்படின்னா. மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு ஆட்டுறதை விட இந்த மாதிரி அம்மியில் இல்லைனாக்கா கொடக்கல்லில் போட்டு ஆட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1-2 அரைச்சிக்கிட்டால் போதும். பூண்டை வந்து அப்படியே 1-2 தட்டிக்கலாம். அது போதும். அது தட்டி எடுத்துடலாம் தனியாக. அது தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 2 கை அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சு நான் அம்மியிலே வச்சு அரைச்சிக்கிறேன். ரொம்ப குறன்னு இருக்க வேண்டாம். பருப்பு வந்து நல்லா உடஞ்சதுன்னாவே போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இதில் வந்து அரிசி எல்லாம் போடுவாங்க சில பேர். நான் அரிசி எல்லாம் போடலை, வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் கொஞ்சம் உடஞ்சிடும் அப்படின்பாங்க. ஆனால் நான் வந்து கடலைப்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வைக்கல. வெறும் கடலைப்பருப்பில் மட்டும்தான் போட போகிறேன். அரைச்சிட்டேன். நல்லா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அரைச்சி நான் இந்த பாத்திரத்தில் அள்ளி வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். அது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அப்படியே உடச்சி போட்டால் போதும். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா ஒன்றா போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியுமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். மிக்சியில் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நம்ம ஓட விடுவோம். அதனால் வந்து நான் அம்மியிலேயே அப்படியே நமக்கு தண்ணியே தேவைப்படலை. பிசையும் போது நமக்கு உதிரியாக வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளித்து நமக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டு இந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சோம்னா போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். மீடியம் சைஸில் பிடிச்சாவே போதும் நமக்கு. எல்லாத்தையும் நான் எடுத்து பாத்திரத்தில் அடுக்கிக்கிறேன். திருப்பி பாத்திரத்தில் அடுக்கிக்கிட்டேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து அப்படி வச்சு அமுக்கி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கையால் வச்சு அமுக்கி எடுத்துடலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அப்படி கையில் தட்டி அப்படியே போட்டுடலாம் உருண்டையாக இருக்கிறதுனால. இல்லைன்னா நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுக்குள்ளே நம்ம முன்னாடி போட்டது சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வறுக்க விட்டு எடுத்துக்கலாம்.
உடச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட். அரிசி போட்டோம்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.